வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஏர்போர்ட் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டு யாருக்கும் ஷேர் பண்ணிட வேண்டாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். ஏன் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜாப்புக்கு நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, இந்த வேலைக்கு போனவங்கலாம் எப்படி இதுக்கான பதில் சொல்லியிருக்காங்கிறதையும் ஒரு சின்ன ஃப்ரீபாக நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். சரி, இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3508 வேகன்சி இந்தியா முழுவதும் இவங்க அறிவிச்சிருக்காங்க. 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்படி தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பாரதியா ஏவியேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லி. பட் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டாம், ஃபுல்லாக எண்டு வரைக்கும் மறுபடியும் பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஜாப் கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, சிஎஸ்சின்னு சொல்லி. இன்னொன்று லோடர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லி. இதுக்கு பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 ஸ்டார்டிங் சேலரியாகவும், இன்னொன்று லோடருக்கு 12,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 22,000 30,000 சேலரி. சரி, இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அப்படி டேட்டுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்டோபர் 31 வரைக்கும் பண்ணிக்கலாம். அது போக இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்று ஆஃப்லைன்லேயோ இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் நடக்க போது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்க போது, 1.5 மணி நேரம் நடக்கும். இதில் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நீங்கள் ஆன்லைன் வழியாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக எந்த ஒரு ப்ராசஸ்னாலும் அவங்க மெயிலுக்கும் அதுபோக மொபைல் நம்பருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயமாலும் தெரியப்படுத்துவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன உள்ள கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன்ஸில் அப்படிங்கிற மாதிரி. அது போக சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, படி நீங்கள் அப்ளை பண்ணி. சரி, இது மட்டும் தான் மெயினானு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஃபீஸ்ன்னு சொல்லி எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி இந்த ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா. பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஐ, அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 350 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 450 ரூபா வந்துடும். சரிங்களா? அதுமாதிரி ஹவுஸ் கீப்பிங் லோடர்ன்ற போஸ்டிங்க்கு 340 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துடும். இங்கே தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, ப்ரைவேட் ஜாப்னா இது நம்பலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரிக்கு இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் போட்டவங்க, அதாவது அப்ளை பண்ணவங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் போனவங்க என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில பேர் இந்த மாதிரி வீடியோ போடும்போதே இந்த வருஷம் ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, போன வருஷம் செலக்ட் ஆனவங்க போயிட்டு வந்தவங்கலாம் ஒரு சில கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ செக் பண்ணிக்கிறோம். நான் ஒரு ரேண்டமாக ஒரு 3 கமாண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோலேருந்து எடுத்திருக்கேன். அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயம், இந்த எக்ஸாமுக்கு யாரும் அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பாரதியா ஏவியேஷன் சர்வீஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஐஜின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு நிறையா பேர் போஸ்டிங்ஸ் இயர்லி 3,500 2,000 சொல்லி வேக்கண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் சொல்லி போகும்போது ஒரு ஃபண்டு அதாவது உங்களை பே பண்ண சொல்கிறாங்க. 30,000 50,000 சொல்லி பே பண்ண சொல்கிறாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்லியோ இல்லை டெய்லியோ ஒரு சில எக்ஸாமினேஷன் சொல்லி கான்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் 50% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்து வேலைக்கு பர்மனெண்ட் அப்படியுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000 அதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிடணும். பட் அதில் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் உள்ள வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது கொடுத்த நீங்கள் ட்ரைனிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கொடுக்குறாங்க. இது ஒரு வீடியோ. அதே மாதிரி இதுக்கான ட்ராவலிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவங்க தான் செலவழித்து போகிறாங்க அப்படிங்கிறது. இவர் இந்த கமெண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் பீப்புள்ஸுக்கு நான் சொல்கிறது, இதை எக்ஸாமினேஷன் யாரும் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. சரி, இது ஒன்று மட்டும் தான் அப்படி இருக்குதான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு கமாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒன்லி மணி மோட்டிவ்க்காக மட்டுமே இவங்க கொடுக்குறாங்க. எக்ஸாம் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா, வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் அவர் சொன்னது தான் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டிட்டோ இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. 3ஆவது ஒரு கமாண்ட் எடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இதே மணிக்கு அவர் சொல்லியிருக்காரு ஐஜிஐ ஏவியேஷன் சொல்லி இன்னொரு கம்பெனியும் பாரதியா ஏவியேஷன் சர்வீஸ் இந்த 2 கம்பெனியும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு கன்சல்டிங் கம்பெனி தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்களாம். அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ லெட்டர் வந்து இமெயிலுக்கு கொடுத்துருவாங்களாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களை 50,000 எவ்வளோ வந்து பே பண்ண சொல்கிறாங்களாம். அதாவது ட்ரைனிங் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 6 மந்த்து வந்து கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்கன்னா அதில் கிளாஸ் எல்லாம் நடக்குமா, அதுலேயும் டெஸ்டஸ் வந்து நடக்குமா, அந்த டெஸ்டஸில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படியுமே கொடுக்குறாங்க. டெஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குமா. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே இதில் பாஸ் பண்ண மாதிரி இது வந்து ரியல் அப்படிங்கிற மாதிரி யாரும் வீடியோ போட்ட மாதிரி தெரியல, போஸ்ட் பண்ண மாதிரி. அதனால் கண்டிப்பாக அது ஃபேக்காக தான் இருக்கும். யாரும் வந்து இதை நம்பி ஏமாற வேண்டாம். இன்னும் ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணேன். அதில் ஃபீஸ் வந்து 450 ரூபா 400 நான் ஆன்லைன் வழியாக பே பண்ணேன். எனக்கு அப்ளிகேஷனுமே வந்து கையில் கிடைக்கல. மறுபடியும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்னோடய ரெக்கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த எக்ஸாமினேஷனை யாரும் காண்டாக்ட் பண்ண வேண்டாம், அப்ளை பண்ண வேண்டாங்கிறது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதை ஃபுல்லாக பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அது நம்ம தவறு கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து இது ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இது போன்ற வேலைவாய்ப்புகள் நல்ல தகவல் நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் கொடுப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி.